பிரியா, உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லையா? பிரியா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. மேம் சொல்லுங்க மேம். கேக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதான்னு கேட்டேன். இல்ல மேம் இல்ல. படிச்சீங்களா? வேர்ப்ஸ் 2 பேஜ் அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா? பார்த்தோம் மேம். அதுல ரீடிங்க்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரீட் பண்றீங்களா? நீங்க அவங்க வர அதை பார்த்து ரீட் பண்றீங்களா? ப்ரொனன்சியேஷன் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஆ கம் வா ஜா போ க சாப்பிடு க சிங் லா கொண்டு வா தே கொடு லே எடு பி குடி சோ தூங்கு சி தை ரோ கிரை தோ துவை பட் படி லிக் எழுது தேக் பார் சுன் கேள் பைட் உட்கார் உட் எழு கர் செய் ரக் வை போல் பேசு கேள் விளையாடு பேஜ் அனுப்பு பேஜ் விற்க ஹாஸ் சிரி கேள் விளையாடு செல் நட சலா ஓடு புலா கூப்பிடு சீக் கற்றுக்கொள் சி சிகா டீச் மேம் கற்றுக்கொடு दौड़ ओड रख बसी खरीद वांग टहर टंग नहा कुली चल चहा चहा विरंब चाह चह चाह विरंब चाह विरंब हटा நீங்க நீக்க தோட் தோட் உடை ஷெட் ஏற கிளைம் மில் சந்திக்க மீட் லவ் லவுட் திரும்ப ரிட்டன் தௌர் நீந்த இருக்கு. லவுட்டும் இருக்குது, வாபஸாவும் இருக்கு. ரெண்டுமே வந்து ரிட்டர்ன். வாபஸ் திரும்ப தௌர் ஸ்விம் மண் தயிர் தை தயிர் தை ஓகே தை ஓகே தயிர் நீங்க ஸ்விம் மான் அக்செப்ட் அக்செப்ட் ஏற்க பதிலா மாற்ற பதிலா இல்ல பதில் 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 சலா எரிக்க ஃபேக் எரிய பேங்க் ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபேக் காக்கு முன்னாடி வந்து இக்கு வரும், அது மேல வரணும் இல்லையா மேம்? அப்போ இல்ல, ஃபாக்கு பக்கத்துல மேல ஒரு டாட் இருக்கு பாருங்க, அந்த ஒரு கொம்பு பக்கத்துல, அது வந்து இன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன். ஃபேங்க் ஃபேங்க் ஓகே ஓகே. ஏரியா எரிய சமை அண்டர்ஸ்டாண்ட் சமஜ் ஹட்டா சமஜ் 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 அண்டர்ஸ்டாண்ட் खटा गड़ा गड़ा खड़ा गड़ा 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 स्टैंड कह कह சொல் कह पूछ खेल मांग வேண்டும் வேண்டு டிமாண்ட் லார்ட்
லட்டு lead, Lead. lead. Okay, lead, fight, der, fear. ம். பிரியா. ஆ பா ஜா போ கா சாப்பிடு கா பாடு லா கொண்டு வா தே கொடு பிரியா கேட்க மாட்டேங்குது. பிரியா நீங்க ரீட் பண்றது கேட்கல. குடி சோ தூங்கு சீருவை கேக்கலையா இப்பதான் கேக்குது. இவ்வளவு நேரம் மேம்? நான் வேணா ரீஜாயின் ஆகவா? இல்ல இப்ப கேக்குது. பிரியா ரீட் பண்ணுங்க. பிரியா ஆ இப்ப கேக்குது. இப்ப பிரியா ரீஜாயின் ஜா பண்றீங்களா? போ பிரேக் ஆகி கேக்குது. இப்ப கேக்குது, கொஞ்சம் முன்னாடி கேட்கல. மேம் கேக்குதா? இப்ப கேக்குது. ரீட் பண்ணு. ஆ வா ஜா போ கா சாப்பிடு கா பாடு லா கொண்டு வா தே கொடு லே எடு பி குடி சோ தூங்கு சி தை ரோ அழு தோ துவை பட் படி லிக் எழுது தேக் பார் சூன் கேள் சுன் பைட் சுன் உட்கார் மேம் சுன் 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 ஓகே சுன் கேள் பைட் உட்கார் குட் எழு கர் செய் ரக் வை போல் பேசு கேள் விளையாடு பேஜ் அனுப்பு பேஜ் விற்க ஹஸ் சிரி கேள் விளையாடு சல் நட சலா போட்டு புலா கூப்பிடு சி கற்றுக்கொள் சிக்கா கற்றுக்கொடு தோ தௌடு தௌ ஓடு ரஹ் வசி கரீத் வாங்கு டஹர் தங்கு நஹா குலி சாஹ் விரும்பு ஹட்டா நீக்க தோட் உடை சஹ் சட் ஏற மில் சந்திக்க லவுட் வாபஸ் ஆ திரும்ப தயிர் நீந்த மான் ஏற்க பதல் மாற்ற சலா எரிக்க ஃபேங்க் எரிய சமஜ் புரிந்து கொள்ள கடா நிற்க கஹ் சொல் பூச் கேள் மாங் வேண்டு லட் சண்டையிட டர் பயப்பட. அஹ்,
ப்ரெசன்ட் வந்து ஒன்றும் டவுட் இல்லைல்ல. ப்ரெசன்ட் வந்து தா தே தீ சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது போலாமா? எஸ் போலாம். மேம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நான் வந்து ஐ ஆம் கம்மிங், ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. இங்கிலீஷ்ல வில் ஆட் பண்ணுவோம், கோ ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் வேர்போட. கம்மிங், கோயிங், ஈட்டிங் இதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து ஹிந்தியில என்ன ஆட் பண்ணோம்னா ரஹா ரஹே ரஹி, ஜெண்டர் வைஸ் ரஹா ரஹே ரஹி. வேர்போட ப்ரெசண்ட்டுக்கு பார்த்தது வந்து தா தேத்தி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ரஹா ரஹே ரஹி. இப்போ மே கா ரஹி ஹூ ஐ எம் ஈட்டிங், மே ஜா ரஹி ஹூ ஐ எம் கோயிங், மே சோ ரஹி ஹூ ஐ எம் ஸ்லீப்பிங், இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ரஹா வந்து ஆண்பால் ஒருமை, மேஸ்குலைன் சிங்குலர். ரஹே வந்து மேஸ்குலைன் ப்ளூரல், ஆண்பால் பன்மைக்கு. ரஹி வந்து பெண்பால் ஒருமை பன்மை, ஃபெமினைன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணணும். அதுதான் ரஹே வந்து எப்படின்னா தும் வரும்போது ப்ளூரல் மட்டும் இல்லாம சென்டென்ஸ் தும்மில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரஹே தான் வரும். அப்போ மே வரும்போது ஆண்பால் ஒருமைக்கு ரஹா, பெண்பால் ஒருமைக்கு ரஹி. மேனா ஐல ஆரம்பிக்கும். அடுத்தது தும்னா நீல வரும்போது ஆண்பாலுக்கு வந்து ரஹேயும் பெண்பாலுக்கு வந்து ரஹியும் வரும். அது வந்து ஒருமையா இருந்தாலும் சரி பன்மையா இருந்தாலும் சரி ரஹே வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கு ரஹியும் வரும். அடுத்தது வந்து வஹு யஹு. வஹுனா ஹீ ஷி, தட். யஹுனா ஹீ ஷி திஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஆண்பால் ஒருமைக்கு ரஹா, பெண்பால் வந்து ஒருமைக்கு ரஹே வரும். இங்க ஒருமை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், இது வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது. ஸோ ரஹா ரஹி, ஆண்பாலா இருந்தா ரஹா, பெண்பாலா இருந்தா ரஹி. அடுத்தது வே ஏ ஹம் ஆப், இது எல்லாமே பன்மை சொல், பன்மையான வேர்ட்ஸ். வேனா தே, ஏனாலும் தே இவர்கள், ஆப்னா நீங்கள், ஹம்னா நீங்கள். இதுக்கு எல்லாமே வந்து ஆண்பாலுக்கு வந்து ரஹே, ஏன்னா இது வந்து பன்மை ரஹே. இது பெண்பாலுக்கு வந்து ரஹி. இதுல தான் முடியும். ஸோ இதுல இருந்து சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ கடிதத்துக்கு வந்து சிட்டியும் சொல்லலாம் பத்திரமும் சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்றேன், மே சிட்டி லிக் ரஹி ஹூ, நான் பெண்பாலா இருக்கிறதுனால ரஹி ஹூ சொல்றேன். மே வந்ததுனால சென்டென்ஸ் ஹூம்ல முடிஞ்சிருக்கு. மே சிட்டி லிக் ரஹி ஹூ. இதுவே வந்து ஒரு ஆண்பால் சொல்றதா இருந்தான்னா மே சிட்டி லிக் ரஹா ஹூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சென்டென்ஸ் வந்து ஹம்மில் ஆரம்பிச்சிருந்து வி, நாங்கள் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம், அந்த மாதிரி வரும்போது ஹம் சிட்டி லிக் ரஹே ஹை. ஹம் வந்ததுனால சென்டென்ஸ் ஹைம்ல முடிஞ்சிருக்கு. ஹம் வந்ததுனால ரஹே வந்திருக்கு. நாங்கள் கடிதம் எழுதி கொண்டிருக்க ஹம் சிட்டி லிக் ரஹே ஹை. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ இதுல இருந்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இது எழுதிட்டீங்களா? ரஹீனா ரஹீனா ஆண்பால் பன்மை, பெண்பாலுக்கும் ரெண்டுத்துக்குமே ரஹி தானா? இல்ல, பெண்பாலுக்கு ரஹி வரும். இதுவே ஹம் சிட்டி லிக் ரஹி ஹைம் அப்படின்னு வந்து முடிஞ்சதுன்னா அது வந்து ஹம்ம வந்து பெண்பாலா எடுக்கணும். இங்க ரஹி வந்தா பெண்பால் பன்மை, ரஹே வந்து அது ஆண்பால் பன்மை. பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே வந்து ரஹி யூஸ் பண்ணணும். தா பிரசன்ட்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரிதான், தா தே தீ பார்த்தோம், அதே மாதிரிதான் ரஹா ரஹே ரஹி. இந்த சென்டென்ஸ் எழுதிட்டீங்களா? ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர். பத்திரனாலும் லெட்டர், சிட்டி சி இட்டி சிட்டினாலும் லெட்டர், கடிதம். அடுத்த சென்டென்ஸ் சொல்லட்டுமா? வாட் ஆர் யூ டூயிங். இங்க வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்.
ஸோ இது வந்து சென்டென்ஸ் வந்து நீல ஆரம்பிக்கு தும்ல. அப்ப எப்படி வரும்? நான் சொல்லவா? நீங்க யாராச்சும் 2 பேர்ல ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க என்ன? வாட் ஆர் யூ ஒரு டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஸோ இந்த இடத்துல வந்து நீனா தும். तुम தும்ல क्या சொல்லு. रहा हो து- तुम क्या रही हो நீ என்ன கியா கர் ரஹே ஹோ, என்ன செய்து கொண்டிருக்க? செய்துக்கு வந்து டூ, கர் verb. ஸோ நீ என்ன செய்து கொண்டிருக்க? தும் கியா கர் ரஹே ஹோ. தும் வந்ததுனால ரஹே ஹோவும் வரலாம், ரஹி ஹோவும் வரலாம். ரஹே வந்தா இதை வந்து ஆண்பால் பன்மை அப்படின்னு நினைக்கிறோம். ரஹி வரும்போது பெண்பால் பன்மை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ. அப்படி இல்லாட்டா தும் கியா கர் ரஹி ஹோ. இந்த இடத்துல கர்ங்கிற verb வினை சொல் வரும். கர்னா டூ, செய். அடுத்து சொல்லட்டா? ஓகே மேம். I am taking bath in the cold water. நான் குளிர்ந்த தண்ணீரில் குளிர்த்து கொண்டிருக்கிறேன். நான் குளிர்ந்த தண்ணீரில் குளித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இங்க நான் வரும்போது மேல சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. குளிர்ந்த தண்ணீர்னா டண்டா பானி. குளிர்ந்தக்கு டண்டா, டா இண்டா, டண்டா பானி. வாட்டருக்கு தண்ணீருக்கு பானி, டண்டா பானி. இங்க வினை சொல் என்னது? படிச்சீங்கன்னா ஞாபகம். நஹா. நஹா. ஸோ சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். மே ठंडा पानी नहा रही हूँ और रहा हूँ. ஆமா. மே டண்டா பானி மே ரஹா ஹூ. இந்த இணைப்பு சொல் வரும் இன். ஐ ஆம் டேக்கிங் ஓகே. இந்த கோல்ட் வாட்டர். நான் இல்ல. குளிர்ந்த தண்ணீரில், தண்ணீரில் செயல் போடுறோம்ல, அதுக்கு வந்து மே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ அண்ட் இன்னுக்கு மே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துருக்கோம். இன். மே मैं ठंडा पानी में नहा रही हूँ. मैं ठंडा पानी में नहा रही हूँ. இல்ல रहा हूँ வரலாம். मैं ठंडा पानी में नहा रहा हूँ. இதுவே ஹம் வந்திருந்தா हम ठंडा पानी में नहा रहे हैमு வரலாம். हम ठंडा पानी में नहा रही हैमு வரலாம். ஹம் வரும்போது ரஹி ஆர் ரஹே வரணும். ரஹே. ஆமா, ரஹி வந்து பெண்பால் பன்மைக்கு ரஹி, ஆண்பாலுக்கு வந்து பன்மைக்கு ரஹே. ஏன்னா ஹம்னா நாங்கள், அதனால. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் சொல்லட்டா? ஓகே மேம். Who is driving the vehicle? யார் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்? Who is driving the vehicle? வெஹிக்கிள்க்கு வந்து வண்டிக்கு வந்து காடி, காடி, காடி. யார் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் வருது. யாருக்கு என்னன்னு தெரியும்ல? லாஸ்ட் வீக் கொஸ்டின் வேர்ட்ஸ் எழுதி போட்டேன். வண்டி. யாருன்னா கவுன். வண்டிக்கு காடி. டிரைவிங்க்கு என்னது மேம் வரும்? சலா, டிரைவ். சொல். चला. சலா படி அடுத்தடுத்து இருந்து பாத்தீங்களா? चला. कौन क्या कौन गाड़ी चला रहे हैं? कौन गाड़ी चला रहा है வரலாம், அல்லாட்டா ரஹி रहे வரலாம். रही है. कौन गाड़ी चला रहा है? कौन गाड़ी चला रहा है?
எல்டர் பிரதர் இஸ் டிரைவிங் த வெஹிக்கிள். பெரிய சகோதரன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். இங்க வந்து எல்டர் யங்கருக்கு வந்து படா சோட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. படானா பிக், சோட்டானா ஸ்மாலு. ஸோ இதுதான் வந்து எல்டர் யங்கர், மூத்தவன் இளையவனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. படா பிக் வந்து எல்டருக்கும், சோட்டா ஸ்மால் வந்து யங்கருக்கும். படா பாயி, சோட்டா பாயி, இல்ல படி பெஹன், சோட்டி பெஹன் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. படி பெஹன்னா எல்டர் சிஸ்டர், சோட்டி பெஹன்னா யங்கர் சிஸ்டர். அந்த கொஸ்டின் சொல்லுங்க மேம். இப்ப எல்டர் சொன்னது பிரதர் இஸ் டிரைவிங் த வெஹிக்கிள். சிறிய சகோதரன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். சாரி, பெரிய சகோதரன். பெரிய சகோதரன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். இப்போ சகோதரன்னா பாயி, பெரியக்கு படா, படா பாயி. பிரியா சொல்லுங்க அந்த சென்டென்ஸ். மேரி பெரிய சகோதரன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். பெரிய சகோதரன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ஓகே. ம். என்னுடையனா மேரி தானே மேம்? ஆ மேரி. இல்ல இல்ல, பெரிய சகோதரன் அந்த ஆர்டர்ல ஆரம்பிங்க. பெரிய சகோதரன் படா பாயி. ஓகே. படாபாயி गाड़ी चला रहे है. ரஹா ஹே. படா பாயி காடி சலா ரஹா ஹே. ஒருமை தானே, அதனால ரஹா வரும். ஓகே ஓகே ஓகே. படா பாயி காடி சலா ரஹா ஹே. Who is preparing சப்பாத்தி? யாரு சப்பாத்தி செய்து கொண்டிருக்கிறார்? யாரு? Who is preparing சப்பாத்தி? யாரு சப்பாத்தி செய்து கொண்டிருக்கிறார்? ப்ரிப்பேரிங் அந்த வினை சொல் வந்து அங்க இருக்காது. பனானா டு ப்ரிப்பேர். பனா பனா. யார் சப்பாத்தி செய்து கொண்டிருக்கிறாரா? ஆமா, யார் சப்பாத்தி செய்து கொண்டிருக்கிறார். பனா தான் அந்த வினை சொல். பனானா ப்ரிப்பேர், செய்து கொண்டிருக்கிறார். ப்ரிப்பேர், ப்ரிப்பேர்னா பனா. இப்போ வந்து நான் மே கானா பனா ரஹி ஹூ, நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு பனா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை, பக்கான்னு ஒரு வேர்டு இருக்கு, பாக்கா. பக்கான்னா குக்கு, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். மே கானா பக்கா ரஹி ஹூனா நான் சமையல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பக்கானா குக் பண்றது. ப்ரிப்பேருக்கு வந்து பனா, தயாரித்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி வரும்போது பனா யூஸ் பண்ணலாம். இந்த பனாவும் யூஸ் பண்ணலாம், பக்காவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து சமையலுக்கு. कौन चपाती बना रही है? कौन चपाती बना रही है? younger sister is preparing chapati. தீபா சொல்லுங்க. younger sister is preparing chapati. சிறிய சகோதரி சப்பாத்தி. छोटी बहन चपाती बना रही हूँ. बना रहा हूँ, बना रहे हैं. रही है இங்க பெண் பால், छोटी रही है. तो छोटी बहन चपाती बना रही है. ओके मैम. Where are they coming from? அவர்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்? Where are they coming from? Where are they? அவர்கள், அவர்கள் அப்படிங்கும்போது என்ன இதுல ஆரம்பிக்கும்? வே. வே. அப்போ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து என்ன verb, வினை சொல் வந்து
ஆ ம் ஆ இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அவர்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்? वे कहाँ आ रहे हैं. ம். இந்த இடத்துல இணைப்பு சொல் வந்து சே வரும். சேனா வந்து இருந்து, எங்கிருந்து. வேர் ஆர் தே கம்மிங் ஃப்ரம்? எங்கிருந்து. சே சேனா வந்து சே வந்து 4 இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். சே வந்து பை, வித், சின்ஸ், ஃப்ரம், தென் 5 இதுக்கு யூஸ் பண்ணலாம். தமிழ்ல by பார்த்தீங்கன்னா the பை, வித், WITH, வித், சின்ஸ், SINCE, சின்ஸ், ஃப்ரம், FROM, ஃப்ரம், அப்புறம் இன்னொரு வேர்டு தேன். இந்த 5க்குமே வந்து சே இணைப்பு சொல்லா யூஸ் பண்ணலாம். தமிழ்லன்னா ஆல், ஆல், ஓடு, உடன், இருந்து, விட. ஆல், ஓடு, உடன், இருந்து, விட. டென் மினிட்ஸ்ல கிளாஸ் கட் ஆகும். திருப்பி இந்த லிங்க்லயே ஜாயின் ஆயிருங்க. ஆல், ஓடு, உடன், இருந்து, விட. இங்கிலீஷ்லனா பை, வித், சின்ஸ், ஃப்ரம், தென். மேம் இன்னொரு முறை சொல்லுங்க. தமிழ்ல வந்து சே எந்த இதுக்கெல்லாம் இணைப்பு சொல்ல யூஸ் பண்ணா ஆல், ஓடு, உடன், இருந்து, விட. ஆல், ஓடு, உடன், இருந்து, விட. இங்கிலீஷ்லனா பை, வித், சின்ஸ், ஃப்ரம், தென். Since, from, then THAN then. கம்பேர் பண்ணி சொல்லுவோம்ல, இவனை விட இவன் பெரியவன், அதுக்கு அந்த விட. okay. ஸோ அதுக்கு சே யூஸ் பண்ணுவோம். அப்போ அவர்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வே வருது. வே கஹாசே, எங்கிருந்து. கஹாசே ஆ ரஹே. வே வந்ததுனால ரஹே வந்திருக்கு. வே கஹாசே ஆ ரஹே ஹை. வேர் ஆர் தே கம்மிங் ஃப்ரம்? ஃப்ரம்முக்கு சே யூஸ் பண்றோம். அவர்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வே கஹாசே ஆ ரஹே ஹை. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து தே ஆர் கம்மிங் ஃப்ரம் மைசூர். அவர்கள் மைசூரில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன எப்படி சொல்லுவீங்க? मैं मैसूर में वे मैसूर से आ रहा रही ना रहे वर्मा रही है. वे मैसूर से आ रहे हैं. वे मैसूर से आ रहे हैं. they are learning Hindi. அவர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். they are learning Hindi. அவர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். वे हिंदी सीख रही हैं. वे हिंदी सीख रहे हैं. we are hearing story. பிரியா சொல்லுங்க. we are hearing. நாங்கள் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கதைக்கு வந்து கஹானி. நாங்கள் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
हम कहानी सुन रहे हैं. ம். ஆண்பால் பன்மையா இருந்தா ரஹே. நீங்க ரஹே சொல்லும்போது இந்த ஹம்ம வந்து ஆண்பால் பன்மையா நினைக்கிறோம். ரஹி வந்துன்னா அது வந்து பெண்பால் பன்மை. ரஹேயும் வரலாம், ரஹியும் வரலாம். ஹம் கஹானி சுன் ரஹி ஹைம் அதுவும் வரலாம். ஸோ இந்த டென்ஸ்ல எதுவும் டவுட் இல்லைல்ல? கிளியரா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ரஹா ரஹே ரஹி சேர்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தா தே தீ சேர்க்கணும்னு சொன்னேன் அக்கார்டிங் டு த ஜெண்டர். ஆர் யூ அ லாயர்? நீங்கள் வக்கீலா கேக்குறோம். நீங்கள் வக்கீலா. லாயருக்கு வக்கீல் தான் ஹிந்திலையும். ஆர் யூ அ லாயர்? क्या आप लॉयर है? வக்கீல் ஹே. क्या आप वकील है? ஸோ இதுக்கு वकील है. ஆன்சர் பிரியா. எஸ் ஐ எம் அ அட்வொகேட். ஆமா நான் வக்கீல் தான். हाँ, मैं वकील हूँ. मैं वकील हूँ. ஸோ ஐ எம் நாட் அ லாயர் அப்படின்னா தீபா मैं वकील नहीं है. नहीं हूँ. மேல சென்டென்ஸ் ஆரம்பிச்சா मैं वकील नहीं हूँ. नहीं मैं वकील नहीं हूँ. नहीं மட்டும் नहीं ரெண்டு. हूँ. आई एम अ टीचर. टीचर का अध्यापक. प्रिया मैं புரியல மேம், கொஸ்டின் என்னது? आई एम अ टीचर நான் ஒரு ஆசிரியர். अध्यापक टीचरனா अध्यापक. एक अध्यापक है. मैं अध्यापक हूँ. மேல சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா ஸோ ஹூம்ல தான் முடியும். मैं एक अध्यापक. अध्यापक हूँ. मैं एक अध्यापक हूँ. அவன் ஏன் ஓடுகிறான்? why does he run? தீபா why does he run? वही அவன் ஏன் ஓடுகிறான்? क्यों चल मैम क्यों வினை का- दौड़ चलो दौड़ ஓடுகிறேன். दौड़ता है. இங்க வந்து दौड़- present. वह क्यों दौड़ता है இது present tense. वह क्यों दौड़ता है அவன் ஏன் ஓடுகிறான்? वह அங்க அவன் दौड़ता क्यों दौड़ता है वह வர்றதுனால दौड़ता வருது. दौड़ता वह क्यों दौड़ता है அவன் ஏன் ஓடுகிறான்? वह क्यों दौड़ता है? he runs to play. பிரியா சொல்லுங்க. அவன் விளையாட ஓடுகிறான். he runs to play. play விளையாட வந்து கேல் தான் verb வினை சொல் கேல். அவன் விளையாட ஓடுகிறான். वह खेल के रहा है. दौड़ता है. இது வந்து present. दौड़ता. ओके. दौड़ना वह खेलना दौड़ता है. खेलना दौड़ता है. ओके. அந்த வேர்போட நான் சேர்க்கும் போது டூ டிஓ டூ அர்த்தம் வருது. அதாவது கேல்னா டு பிளே, ஆனா டு கம், ஜானா டு கோ. இந்த வினை சொல்லோட நான் சேர்க்கும் போது டூ டூ அப்படி அர்த்தம் வரும். சோனா டு ஸ்லீப், கானா டு ஈட். ஸோ இந்த மாதிரி நான் சேர்க்கும் வினை சொல்லோட நான் சேர்க்கும் போது அது டிஓ டூ அர்த்தம் வருது. அப்போ வஹ் கேல்னா தௌட்தா ஹே அவன் விளையாடுவதற்காக ஓடுகிறான். he runs to play. when does the train leave? இந்த வண்டி எப்போது
புறப்படுகிறது? when does the train leave? இந்த வண்டி எப்போது புறப்படுகிறது? वह गाड़ी ம், चलाता है। எப்போது எப்போது कब கப் कब कब गाड़ी चलता है? ஓகே காடி இந்த வண்டி இல்ல பஹ் यह गाड़ी பேட்னா வஹ் காடி கப் चलता है वह गाड़ी कब चलता है चलता है? ओके, वह गाड़ी चलता है। वह गाड़ी कब चलता है? இப்ப இந்த வண்டி 4 மணிக்கு புறப்படுகிறது. 4 மணிக்கு புறப்படுகிறது. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 4ங்கும் போது சாரு, ஓ கிளாக் மணிக்குங்கும் போது பஜே, பாஜே. டைமோட எப்பவுமே வந்து இந்த பஜே சேரும். 4 பஜே 4 மணி, 5 பஜே 5 மணி, 1 பஜே 1 மணி. ஸோ இந்த பஜே அப்படிங்கிறது ஓ கிளாக் மணி. இந்த வண்டி 4 மணிக்கு புறப்படுகிறது. பிரியா சொல்லுங்க. வீடு எப்படி இருக்கிறது? How is the house? வீடுக்கு கர். घर कैसा है? வீடு சுத்தமாக இருக்கிறது. சுத்தம் கிளீன் வந்து சாஃப். சா இஃப். साफ। பிரியா சொல்லுங்க. வீடு சுத்தமா இருக்கிறது. घर साफ ஹே இருக்கு. அவ்வளவுதான். साफ சாஃப் ஹே சுத்தமாக இருக்கிறது. திஸ் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்க்கு வந்து சுந்தர், சு இந்தாயர். சுந்தர்னாலும் பியூட்டிஃபுல் தான். கூப்சூரத், கூப் சூரத்னாலும் பியூட்டிஃபுல் தான். இந்த வீடு அழகாக இருக்கிறது. यह घर सुंदर है। यह घर सुंदर है. Why does the girl cry? அந்த சிறுமி ஏன் அழுகிறாள்? Why does the girl cry? அந்த சிறுமி ஏன் அழுகிறாள்? இதோ பிரசன்ட் தான். இது வந்து நான் வந்து கொஸ்டின் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றேன். போன கிளாஸ்ல கொஸ்டின் வேர்ட்ஸ் எழுதியிருப்பீங்க, அதை யூஸ் பண்றதுக்காக கொஸ்டின் வேர்ட்ஸ். Why does the girl cry? அந்த சிறுமி ஏன் அழுகிறாள்? ஏன் அழுகிறாள்? ஏனுக்கு வந்து கியோ. அந்த சிறுமி. சிறுமிக்கு லடுக்கி. பிரியா சொல்லுங்க. वह लड़की क्यों ரோத்தி பிரசன்ட். ரோ வந்து verb வினை சொல்லு, அதோட வந்து தீ சேர்க்கிறோம். வஹ் रोती लड़की क्यों रोती है? रोती है। ओके। She cries to get fruit. அவள் பழம் பெற அழுகிறாள். தீபா சொல்லுங்க. அவள் பழம் பெற அழுகிறாள். वह लड़की फल வாங்கறதுக்கு என்ன வரும்? வாங்க லேனா. लेना அழுகிறாள். रोती है। रोती है. ஆமா. वह लड़की फल लेना रोती है. Who are all in the room? தீபா சொல்லுங்க. யாரெல்லாம் ரூம்ல இருக்காங்க? ரூமுக்கு வந்து கமரானா ரூம், அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து கமரே, ரூம்ஸ், அறைகள். கமரா கமரே, அறைகள். அறையில் कमरा है?
हैं कमरे कमरे में हैं कौन कौन कमरे कमरे में है अरे में है ओके யார் யார் அறையில் இருக்கிறார்கள் कौन कौन कमरे में कौन कौन कमरे कमरे में है हम्म, so, லதா சீதா and சரளா are in the room பிரியா ஒரு 3 பேர் ஏதாச்சும் ஒரு 3 பேர் लता लता सीता ம், कमला ம். ஆருக்கு என்ன சொல்லணும் ஆண்டுக்கு வந்து அவுர் இப்போ லதா और சீதா அவுர் கமலா அறையில் இருக்கிறார்கள் लता और सीता कमरे में है ओके लता और सीता कमरे में हैं ஸோ இப்போ வந்து இணைப்பு சொல் எதெல்லாம் பார்த்துருக்கோம் மே பார்த்துருக்கோம் மேனா இன் இல் தமிழ்ல இல் அப்படிங்கிற இணைப்பு சொல்லுக்கு பர்னா ஆன் ஆன்னா மேல் மேஜை மீது சுவர் மீது அந்த மாதிரி ஓஎன் ஆனுக்கு பர் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் சே வந்து சொன்னேன் 5 வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஆல் ஓடு உடன் இருந்து விட இதுவே வந்து இங்கிலீஷ்லனா சின்ஸ் ஃப்ரம் தேன் பை வித் ஓகே ஸோ இந்த 3 இணைப்பு சொல் பார்த்துருப்போம் இன்னும் கொஞ்சம் இணைப்பு சொற்கள் இருக்குது கா கா அப்படிங்கிறது வந்து உடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது உடைய அப்படின்னா ஓஎஃப் ஆஃப் அந்த காவும் வந்து ஜெண்டர் வைஸ் மாறுது கா கே கி மீனிங் ஒண்ணுதான் உடையதான் கா வந்து ஆண்பால் ஒருமை கே வந்து ஆண்பால் பன்மை கி வந்து பெண்பால் ஒருமை பன்மை இது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சென்டென்ஸ் சொல்றேன் ராம்ஸ் சன் ராமனுடைய பையன் அதுக்கு ராம் கா பேட்டா ராம் கா பேட்டா ராமனுடைய பையன் மேம் கீ வந்து ஸ்மால் கீயா பிக் கீயா வரும் என்னம்மா ஃபர்ஸ்ட் கா கீ கீ ஃபர்ஸ்ட் கீ கீ வந்து என்ன கீ மேம் வரும் நெடில் ஸ்மால் கீயா பிக் கீயா நெடில் கி ஓகே கி ராம் கா பேட்டா ராமனுடைய பையன் இதுவே வந்து 2 பேர் வரும்போது ராம் கே பேட்டே பேட்டானா மகன் பேட்டேனா ப்ளூரல் ஃபார்ம் மகன்கள் ராம் கே பேட்டே லவ் ஆர் குஷ் ஹே ராமனுடைய மகன்கள் லவ் மற்றும் குஷ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கே வருது ராம் கே பேட்டே லவ் और குஷ் ஹே ராமனுடைய பையன்கள் லவ் மற்றும் குஷ் அதே மாதிரி ராமனுடைய மனைவி சீதை அப்படின்னு சொல்லும்போது ராம்கி பத்னி பத்னினா ஒய்ஃப் மனைவி ராம்கி பத்னி சீதா ஹே இங்க வந்து பெண் பாலை மீன் பண்றதுனால இந்த இடத்துல கீ வருது ராம்கி பத்னி சீதா ஹே அப்ப ஜெண்டர் வைஸ் மாறுது மூணுமே மீனிங் ஒண்ணுதான் கா கே கி வந்து உடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இங்கிலீஷ்ல அப்படின்னா ஓஎஃப் ஆஃப் ராம் கா பேட்டா படுத்தா ஹே ராமனுடைய மகன் படிக்கிறான் तो राम का बेटा राम सन स्टडी இதுவே ராம் கே பேட்டே படுத்தே ஹே ராம் கே பேட்டே அப்படின்னா ராமனுடைய பையன்கள் படிக்கிறார்கள் ராம் கே பேட்டே படுத்தே ஹே இதுவே வந்து ராம் கி பேட்டி படுத்தி ஹே ராமனுடைய மகள் படிக்கிறாள் மகள் பேட்டி பெண்பால் அப்படிங்கும்போது கீ வரும் ராம் கி பேட்டி படுத்தி ஹே டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா राम का யா बेटा மேம் राम के बेटे राम की बेटी இது வந்து உடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது
இன்னைக்கு எடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் லாஸ்ட் வீக் எழுதி போட்டதுனால அதை வச்சு சென்டென்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இணைப்பு சொற்கள் 2 அண்ணா சொல்லி கொடுத்தேன், சேயும் காக்கேக்கியும். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. धन्यवाद. ஓகே, தன்யவாத் மேம். धन्यवाद. धन्यवाद। தன்யவாத் மேம்.